வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய பொம்மை என்ற சிறுகதையை இந்த பதிவில் சுருக்கமாக பார்க்க போகிறோம். இந்த கதையில் வரக்கூடிய முக்கியமான கதாபாத்திரங்கள் ராணி. இந்த குழந்தைக்கு 4 வயது. அதற்கு அடுத்தபடியாக சிவகாமி. இந்த குழந்தைக்கும் 4 வயது தான். இதை கருப்பு குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக ரங்கம்மா. இவங்க யார் அப்படின்னா அந்த சிவகாமியுடைய அம்மா. அதற்கு அடுத்தபடியாக கை குழந்தை. இது யாருன்னா சிவகாமியுடைய தம்பி. இவங்க தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். இப்போ நாம் கதைக்குள்ளே போகலாம். அந்த வீதியிலேயே பெரிய வீடு கிருஷ்ண மந்திரம். அந்த வீதி ஒரு பெரிய வீதி. அதில் பெரிய வீடு, அந்த வீட்டுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க கிருஷ்ண மந்திரம்னு. அந்த பெரிய வீடுன்னா இந்த காலத்து பங்களா கிடையாது, பழைய காலத்து மாளிகை அது. வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சலவை கற்கள் பதித்த பெரிய திண்ணைகள், ரேலிகள்லாம் இருக்குது. ரேலின்னா என்னென்னா வீட்டினுடைய முன்பக்க வாசலுக்கும் முதல் அறைக்கும் இடைப்பட்ட இடத்த தான் ரேலின்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டு பெரியவருடைய பேத்தி தான் ராணி. ராணி பிறக்கிற வரைக்கும் அந்த திண்ணைகள், அந்த ரேலி எல்லாம் சும்மா தான் இருக்குது. இப்போ பேத்தி இந்த தவள ஆரம்பித்த ஒரு காலகட்டத்தில் அது அப்படியே வாசலில் இறங்கிடுது. அதை பார்த்துக்கிட்டே வந்த அந்த பெரியவர் அந்த வண்டியில் இறங்குறார். உடனே குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு அந்த வீட்டு வேலைக்காரங்களை எல்லாம் பார்த்து திட்டுறாரு. இப்போ குழந்தையுடைய பாதுகாப்புக்கு இந்த வேலைக்காரங்களை நம்புறது ஆபத்து அப்படிங்கிற தீர்மானத்தோட வீட்டுக்கு முன்னாடி கம்பி எல்லாம் வச்சு கேட்டு மாதிரி போட்டு இந்த திண்ணைகள் ரேலி எல்லாம் அதில் சிறைய வச்ச மாதிரி அமைச்சிட்டார். இப்போ ராணி நடக்கிறா. வயசு 4 ஆகிருச்சு. ராணிக்கு ஒரு தங்கச்சியும் பிறந்துட்டா. இந்த ராணி என்ன பண்ணுவான்னா தினமும் அந்த திண்ணையில் தான் அந்த சொப்பு பொம்மைகள், சொப்பு சாமானெல்லாம் போட்டு பொம்மையெல்லாம் போட்டு விளையாடுவா. சொப்பு சாமான்னா நமக்கு தெரியும், அந்த குழந்தைங்க இந்த சமையல் பாத்திரங்கள் மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த சட்டி, அப்புறம் குண்டா, டம்ளரு, இந்த மாதிரி கரண்டி, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். மண்ணுலேயும் செஞ்சுருப்பாங்க, மரத்துலேயும் செஞ்சுருப்பாங்க. இதையெல்லாம் வச்சுட்டு இறச்சிக்கிட்டே விளையாடும். அவங்க தாத்தா புதுசு புதுசாக ராணிக்கு பொம்மை வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பார். ராணி ஒன்றொன்னையும் அந்த புது மோகம் தீர்ற வரைக்கும் சாப்பிட்றப்பவும் தூங்குறப்பவும் கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கும். அப்புறம் விளையாடி உடச்சிருச்சு அப்படின்னா அவங்க தாத்தா வேறு வாங்கி கொடுத்துருவார். அதுக்குன்னே ஒரு பெரம்பு பெட்டி வேறு வச்சுருக்கு அந்த குழந்தை, அந்த விளையாட்டு ஜாமானை எல்லாம் வைக்கிறதுக்கு. அவளாக உடைக்காமல் கை தவறி உடஞ்சிருச்சுன்னு வைங்களேன், தலையை பிச்சுக்கிட்டு புரண்டு காலையும் கையும் உதச்சிக்கிட்டு அழுகும். உடனே தாத்தா புதுசு வாங்கி தந்துடுவார். அவளுக்கு என்ன ராணி, பேருக்கு தகுந்த மாதிரியே கேட்டது எல்லாமே கிடைக்கும். அந்த பெரம்பு பெட்டியை தூக்க முடியாமல் தூக்கிக்கிட்டு தென்னை மேலே வச்சுட்டு அப்படியே முக்கி முனைகி அந்த திண்ணையில் ஏறி பெட்டியை திறந்து எல்லாத்தையும் கொட்டிகிட்டு இருக்கிறப்போ அந்த திடீர்னு அந்த கம்பிக்கு வெளியிலிருந்து ஹை எவ்வளவு சொப்பு அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. உடனே ராணி நிமிந்து பார்க்குறா. வெளியில் பார்த்தா அந்த கம்பிக்கு வெளியில் பரட்ட தலையோட மோதிர விரலையும் நடு விரலையும் வாயில் போட்டு சப்பிக்கிட்டு பிறந்த மேனியா, அதாவது உடம்புல துணியே இல்லாமல் ராணியோடைய வயசே இருக்கக்கூடிய ஒரு கருப்பு குழந்தை ராணியை பார்த்து சிரிக்குது. அந்த அந்த கருப்பு குழந்தை இடுப்பில் ஒரு அரணாக்கயிறு இல்லை. அதுக்கப்புறம் உடம்பு பூரா மண், அந்த புழுதி இருக்குது. மூக்குலேருந்து அப்படியே ஒழுகிட்டு இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. அந்த ராணிக்கு இந்த குழந்தைய பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி அந்த கருப்பு குழந்தைய ராணி ஆச்சரியமாக பார்க்குது. உடனே ராணி பேச ஆரம்பிக்கிறா. ஐயய்ய, நீ தான் தத்தையே போடலையே. இந்த ராணி மழலை மொழி தான் பேசுது. அதுக்கு சட்டைன்னு கூட சொல்ல வரல, தத்தைன்னே சொல்லுது. ஐயய்ய, நீ தான் தத்தையே போடலையே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை பொத்திக்கிறா அந்த ராணி. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, ஆமாம் உனக்கு தத்தை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே அந்த கருப்பு குழந்தை சொல்லுது, ஓ இருக்கு. எங்கே இருக்கு? தோ அங்கே அப்படின்னு கையை காட்டுது அந்த கருப்பு குழந்தை. எங்கே, உங்கள் வீதி இல்லையா அப்படின்னு கேட்குறப்போ அந்த கருப்பு குழந்தை ஆமாங்குது. உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே தோ இங்கே தானே அந்த கருப்பு குழந்தை காட்டுது. ஆனால் ராணி கம்பிக்குள்ளே இருக்கிறதுனால அதுக்கு வெளியில் தெரியலை. அது ரொம்ப தூரத்துலையெல்லாம் இல்லை. அந்த கிருஷ்ண மந்திரம் வீடு இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் அந்த நீண்டு செல்லக்கூடிய சுவர் ஓரமாக பிளாட்பாரத்தில் ஒரு பெரிய முருங்கை மரம். அந்த முருங்கை மரத்தடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாமர கடவுள், அதாவது ஒரு செங்கல்ல ஒரு முனீஸ்வரர் கடவுள் இருக்கிறார். அதுக்கு பக்கத்தில் 2 ஆணி அடித்து ஒரு கோணி சாக்கு பை இருக்கும் இல்லையா, அதை 2ஆக கழித்து ஆணியில் மாட்டி இன்னொரு முனையை முருங்கை மரத்தில் பிணைச்சிட்டு 4ஆவது அப்படியே தொங்கிட்டு இருக்குது. இதுதான் அந்த கருப்பு குழந்தையுடைய வீடு. இப்போ கருப்பு குழந்தை காட்டிக்கிட்ட ராணிக்கு தெரியலை. அதுக்கப்புறம் உனக்கு தத்தை யார் வாங்கி தந்தான்னு கேட்குது. தாத்தா வாங்க. இல்லை, எனக்கு தாத்தா இல்லையேன்னு சொல்லுது. அப்போது பாத்தியான்னு கேட்குது. பாட்டியான்னு கேட்குது. இல்லைன்னு சொல்லி இந்த குழந்தை சொல்கிறா. அப்போ அம்மா இருக்கே, எங்கள் அம்மா வேலைக்கு போயிருக்கு. அப்புறமா நாளைக்கு வரும்போது எனக்கு முறுக்கு வாங்கி தரும் சொல்லு அப்படிங்குது. அப்படின்னு இந்த கருப்பு குழந்தை சொல்லுது.
அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் பொம்மை இருக்கான்னு இந்த குழந்தை கேட்குது. உடனே கருப்பு குழந்தை பதில் சொல்லலை. ராணி கையில் வச்சிருக்கிற பொம்மையவே பார்த்துட்டு இருக்குது. ராணி ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறா. அப்பதம், உங்கள் வீட்டில் கப்பல் ஈக்கா, அதுக்கப்புறம் லைல் ஈக்கா, கார் ஈக்கா, வண்டி ஈக்கா, ரயில் இருக்குதா, கப்பல் இருக்குதா, கார் இருக்குதா, வண்டி இருக்குதான்னு கேட்குது. இவ கேட்கறதுக்கெல்லாம் தலையாட்டுது. இருக்குதுன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாமே அந்த வீதி தானே அந்த குழந்தைக்கு. அப்போ அந்த வீதியில் போகிறதெல்லாம் தன்னோட மாதிரி நினச்சிட்டு சொல்லுது என்னமோ. அப்படியே இருக்கிறப்போ இந்த ராணி என்ன பண்ணுறான்னா, ஒரு வர்ண பொம்மை, ஒரு கலர் பொம்மை வச்சுருக்கிறான். அதுக்கு சட்டை போட்டு விடுறான். ஐ சின்ன சட்டை அப்படின்னு அந்த கருப்பு குழந்தை சத்தம் போடுது. உடனே இந்த ராணி அந்த குழந்தை பாட்டு திட்டுது. அந்த கருப்பு குழந்தை பாரு, போ நீ தான் அசடு, பாப்பா கூட தத்தை போத்துக்குத்தா, பாப்பா தான் தமத்து, நான் ரொம்ப தமத்து, மானம் வரைக்கும் தமத்து அப்படின்னு இந்த ராணி சொல்கிறா. அதாவது உன்னையும் சட்டை போடாத அசடு, நான் இந்த குழந்தை அந்த பாப்பான்னு இந்த பொம்மையை சொல்லுது. அந்த பொம்மைக்கு சட்டை போட்டுட்டு அந்த சமத்தாக இருக்குது, நானும் சட்டை போட்டுட்டேன், வானம் வரைக்கும் நாங்கள் சமத்துன்னு சொல்லுது. இவன் என்ன பேசுகிறான்னு கூட அந்த கருப்பு குழந்தைக்கு புரியல. கருப்பு குழந்தைக்கு புரிஞ்சதெல்லாம் தனக்கும் ஒரு பொம்மை வேணும், அதுக்கு ஒரு சின்ன சட்டை போட்டு அழகு பார்க்கணும், தானும் ஒரு சட்டை போட்டுக்கணும், இதுதான் அதனுடைய ஆசையாக இருக்குது. அந்த நேரம் பார்த்து வீட்டுக்குள்ளேருந்து அழுகக்கூடிய சத்தம் கேட்குது. அந்த கருப்பு குழந்தை அந்த கால்களை எக்கிக்கிட்டு அந்த கம்பி வழியை எட்டி பார்க்குது. உடனே அந்த ராணி குழந்தை சொல்கிறா, அங்கச்சி பாப்பா ஐதா, அங்கச்சி பாப்பாவுக்கு தலைக்கு ஊத்துதா, உங்கள் வீட்டில் பாப்பா ஏக்கா, அதாவது தங்கச்சி பாப்பா அழுகுதான். இந்த ராணிக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு பார்த்தோம். அது அந்த குழந்தைக்கு தண்ணி ஊற்றுறாங்க, குளிக்க வைக்கிறாங்க. அப்போ உடனே ராணி கேட்குறேன், உங்கள் வீட்டில் தங்கச்சி பாப்பா இருக்கான்னு கேட்குறப்போ உடனே அந்த கருப்பு குழந்தை சொல்லுது, எனக்கு தம்பி பாப்பா இருக்குது அப்படின்னு. உடனே அப்போ உங்கள் தம்பி பாப்பாவை அழைச்சிட்டு வர்றியா, கூட்டிகிட்டு வர்றியான்னு சொல்லி கேட்குது. இதுக்கடையில் அந்த வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டு முற்றத்தில் குழந்தைக்கு குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த தலைக்கு குளிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கருப்பு குழந்தை அதை எட்டி பார்க்குது. உடனே சிவகாமின்னு ஒரு சத்தம் கேட்குது. இந்த சிவகாமிங்கிறது வேறு யாரும் இல்லை, அந்த கருப்பு குழந்தை தான் பேர் தான் சிவகாமி. அந்த குழந்தை யார் கூப்பிட்றாங்கன்னா, அவங்க அம்மா தெருவில் நின்று சத்தம் போடுறாங்க, ஏ குரங்கே, பாப்பாவை பார்த்துக்காம அங்கே எங்கே போய் தொலைஞ்ச, வாடி அங்கேயே நின்றுக்கிட்டு, எனக்கு வேலைக்கு போகணும், வந்து கொட்டிக்க அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிட்றாங்க, அந்த ரங்கம்மா கூப்பிட்றாங்க. உடனே இந்த பொண்ணு சொல்கிறா, பொம்மை நல்லா இருக்குது, அம்மா கூப்பிடுது, நான் போய் பழசு சாப்பிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை நோக்கி ஓடுது. அவங்க அந்த சிவகாமியுடைய அம்மா ரங்கம்மா அந்த தெருவனுடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக கட்டுற வீட்டில் சித்தாள் வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க. தொலைவில் வேலைக்கு போனால் மதியானம் சாப்பிட வரமாட்டா, பக்கத்தில் இருக்கிறதுனால குழந்தைக்கும் போட்டுட்டு தானும் சாப்பிட வந்திருக்கிறா. அவளுக்கு ஒரு கை குழந்தை இருக்குது. அது பிறந்தது மொழி அதுக்கு நோய் சீக்கு. கைப்பிள்ளை வயிற்றில் இருக்கிற 6 மாதமாக இருக்கிறப்பவே அந்த ரங்கம்மாளுடைய புருஷன் சயரோகத்தில் இறந்து போயிட்டான். சயரோகம்ங்கிறது ஒரு நுரையீரல் பாதிப்பு, அதில் ஏற்பட்டு இறந்து போயிட்டான். அந்த துயரத்தை மாத்துற மாதிரி அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. பார்க்கறதுக்கு அவங்களுடைய கணவனை போலவே இருக்கிறதுனால ஒரு தனி மகிழ்ச்சி. பிறந்து 8 மாதம் ஆகியும் அந்த குழந்தைக்கு பெருசாக வளர்ச்சி இல்லை, நரம்பு தோளுமாக கிடக்குது. தினமும் அந்த ரங்கம்மா என்ன பண்ணுவாங்க, முனிசிபல் தர்மாஸ்பத்திரியில் போய் மருந்து வாங்கி கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறா. அந்த குழந்தை குடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ரங்கம்மாளுக்கு குழந்தையின் மேலே ரொம்ப உயிர், அந்த ஆண் குழந்தை மேலே. சிவகாமி பொட்டச்சி தானே அப்படிங்கிற அலட்சியம். கை குழந்தை தான், ஆம்பளை சிங்கம்மா, அவன் தான் வளர்ந்து சம்பாதிச்சு போட்டு கஞ்சி ஊற்றுவானா. அதனால அந்த தாய்க்கு கனவு முழுக்க அந்த பையன் அந்த ஆண் குழந்தை மேலே தான் இருக்குது. 2 நாளாக அந்த கை குழந்தைக்கு காய்ச்சல் வேற. வழக்கம் போல் முனிசிபல் ஆஸ்பத்திரி மருந்து வாங்கி கொண்டு வந்து குழந்தைக்கு ஊற்றிட்டு சிவகாமியை கூப்பிட்டு, பாப்பாவை பார்த்துக்கோ, எங்கேயும் போயிடாத அப்படின்னு காவலுக்கு வச்சுட்டு போவா. அப்போ அந்த நேரம் தான் இப்போ சிவகாமியை சிவகாமியை வீட்டுக்கு வந்துட்டா. வரும்போதே அவங்க அம்மா கோவமாக இருக்கா. உடனே அந்த குழந்தை கொஞ்சிக்கிட்டே வருது, அம்மா அம்மான்னு. என்ன அடி அம்மா, எனக்கு சட்டை கொடுமா, வெக்கமாக இருக்குமா அப்படின்னு முழங்கால கட்டிக்கிட்டு சாப்பிட உட்கார்ற சிவகாமி. எங்கே சட்டை இருக்குது, ஐயோ பொய் சொல்கிற, பெட்டிக்குள்ளே இருக்குது. அவங்க ஒரு பெட்டி வச்சுருக்காங்க, அதனால ஜாதிக்காய் மரத்தில் செஞ்ச ஒரு பெட்டி. அதுக்குள்ளே கிழிசல் சட்டை இருக்குது, அதில் எனக்கு ஒன்று எடுத்து கொடுமா அப்படின்னு அந்த குழந்தை கேட்குது. இல்லைம்மா அந்த அம்மா சொல்கிறாங்க, நீ அழுக்காக்கிடுவ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, நான் அழுக்காக்காமல் அப்படியே புதுசாக நான் வச்சுக்கிறேம்மா. அந்த புது வீட்டில் இருக்கக்கூடிய பாப்பா, அந்த பெரிய வீட்டில் இருக்கிற பாப்பா பூச்சட்டை போட்டிருக்குமா. அவங்க அம்மா சரி தின்னுன்னு இருக்கிற பழசை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கேட்குது, அம்மா எனக்கு ஒரு பொம்மை வாங்கி தரையான்னு சொன்ன உடனே வாங்கி தர்றேன் அப்படின்னு சொன்னேன். எப்போங்கும்போது நாளைக்குன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு சொல்கிறான், அந்த சிவகாமி, அம்மா அந்த பாப்பா நிறைய சொப்பு வச்சுருக்குமா, அப்புறம் புதுச்சட்டையெல்லாம் போட்டிருக்குமா அப்படின்லாம் சொல்லும்போது, அப்போ உடனே இந்த அம்மா சொல்கிறாங்க, ரங்கம்மா அவங்கெல்லாம் பணக்காரங்க, அப்போ நம்ம யாருமா, நம்மளாம் ஏழைங்க அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ பாப்பாவை பார்த்துக்க, நான் வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கை குழந்தைய போய் பார்த்து எடுத்து பால் கொடுக்குறாங்க. அந்த குழந்தை பாலே குடிக்கல, கண்ணை கூட திறக்காம ஜுரம் வேகத்தில் காய்ச்சல் அடிக்குது. பால் கொடுக்க மறந்து மயங்கி கிடக்குது. ரங்கம்மாளுக்கு நெஞ்செல்லாம் பதைக்குது.
வேலைக்கு போகாமல் அப்படியே இருந்துடலாமான்னு பார்த்தா அரை நாள் வேலை செஞ்சுருக்கிறோம், முழு நாள் வேலை செஞ்சால் தான் 3/4 ரூபா கூலி கிடைக்கும். அப்புறம் என்ன பண்ணேன், உடனே அந்த செங்கல் சாமி இருக்கும் இல்லையா, முனீஸ்வரனை பார்த்துட்டு என் குழந்தையை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு கிளம்புறா. கிளம்புறப்போ அந்த சிவகாமி மறுபடியும் அம்மா பொம்மைங்கப்போ வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்கார குழந்தைய பார்த்துட்டு ஒன்றொன்னா கேட்டால் நான் எங்கடி போவேன். உடனே அதுகிட்ட பொம்மை இருக்குது, அது விளையாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி கன்னத்தில் முத்தம் கொடுத்துட்டு ரங்கம்மா வேலைக்கு போயிட்டாங்க. ரங்கம்மா தலை மறையிற வரைக்கும் தான் இருந்துச்சு. குழந்தையின் பக்கத்தில் உட்காந்த சிவகாமி மறுபடியும் வேகமாக ஓடி வர்றா. அந்த கிருஷ்ண மந்திரம் வீட்டை நோக்கி ஓடி வந்து அந்த போட்டிருக்கிற அந்த சட்டையை காமிக்கிறான். அந்த சட்டை அவங்க அம்மா ஒரு சட்டை எடுத்து போட்டு விட்டுருக்காங்க. இந்த அப்படின்னு ஒரு கிழிஞ்சு போன சட்டை தான் போட்டு விட்டுருக்காங்க. அதை போட்டுட்டு வந்து காமிக்குது. அப்போது அந்த பொம்மைக்கு சட்டை போட்டுட்டு இருக்கிற அந்த பாப்பா, அந்த ராணி பாப்பா என்ன பண்ணுதுன்னா, சத்தம் போடாத, குழந்தை தூங்குது, முழிச்சிட்டு அழுங்குது. அப்படியே பொம்மையை போட்டு தட்டி கொடுக்குது. அதுக்கப்புறம் உன் சட்டை ஏன் கிழிஞ்சிருக்குன்னெல்லா அந்த ராணி கேட்குறா. உடனே நாங்கள்லாம் ஏழைங்கன்னு சொல்லி சிவகாமி சொல்கிறா. ராணிக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் உன்னுடைய பொம்மை எங்கேன்னு சொல்லி கேட்குறா ராணி. எனக்கு பொம்மை இல்லை, தம்பி பாப்பா தான், அவனோட தான் விளையாடணும் அப்படின்னு அந்த சிவகாமி சொல்கிறா. அதுக்கப்புறம் கிருஷ்ண மந்திரத்தில் மத்தியான நேரத்தில் இந்த வீட்டிலலாம் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த ராணி பொண்ணு என்ன பண்ணுது, காலையில் அவங்க தம்பிக்கு தண்ணி ஊற்றின மாதிரியே தான் கையில் வச்சுருக்கிற பொம்மைக்கு குளிப்பாட்டுது. ஒரு குவளையில் தண்ணி எடுத்து ஊற்றுது. அந்த பொம்மை மண் பொம்மையாக இருக்கிறனால அதுக்கு இருக்கிற மூக்கு கண் எல்லாமே அழிஞ்சு போயிடுது. உடனே இந்த குழந்தை அழுகுது. வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள எந்திரிச்சு வர்றப்போ இந்த குழந்தை வேகமாக ஓடி வந்துடுறா. கருப்பு குழந்தை அந்த சிவகாமி ஓடி வந்துடுறா. வந்தவ அவங்க தம்பியை போய் பார்க்குறா. அவங்க தம்பி பார்த்தீங்கன்னா சினுங்கிட்டு இருக்கிறான். அப்புறம் தம்பிக்கு சட்டை இல்லையேன்னு அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறா. அதுக்கப்புறம் தம்பியோட கையை காலையெல்லாம் தொட்டு தொட்டு பார்க்குறா. அதுக்கப்புறம் திடீர்னு அந்த குழந்தைக்கு விபரீதமாக ஒரு யோசனை. என்ன பண்ணுது, குழந்தைக்கு ஒரு சட்டை போடலான்னு சொல்லிட்டு ஜாதிக்காய் பலகை பெட்டியை திறந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு கிழிஞ்சு போன துணியில் ஒரு கிழிஞ்சு போன ரவிக்கை, அவங்க அம்மாவோட ரவிக்கை இருக்கும் இல்லையா ஜாக்கெட்டு, அதை எடுத்துட்டு குழந்தைக்கு பக்கத்தில் வந்து உட்கார்றா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா, இந்த குழந்தை அந்த அந்த கை குழந்தைக்கு அந்த சிவகாமி என்ன பண்ணுறான்னா, கை குழந்தைக்கு தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பானையிலேருந்து தண்ணியை தூக்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறா அந்த குழந்தை மேலே. அப்படியே அந்த காலை நீட்டி குழந்தைய படுக்க வச்சு குளிப்பாட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு எண்ணெய் தேய்க்கிற மாதிரி பாவலாவில் தண்ணி ஊற்றுறா. குழந்தை அப்படியே எக்கி எக்கி அழுகுது. அந்த இதுக்கு தெரியல, அப்படி ஊற்றக்கூடாதுன்னு தெரியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 2 தடவை 3 தடவை தண்ணி ஊற்றின உடனே என்ன ஆகுதுன்னா, குழந்தை இறந்து போகுது. அது தெரியல அந்த பாப்பாவுக்கு, இந்த 4 வயசு பாப்பாவுக்கு தெரியல. ரோட்டில் போகிறவங்களுக்கு தெரியலை. ஒரு மரப்பு மாதிரி கட்டியிருக்கிறதுனால யாருமே பார்க்கல. இரு அழாதடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிறா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை எதிர்ப்பே காட்டலை, அது இறந்து போயிடுச்சு. தம்பி குளிச்சுட்டான்னு சொல்லிட்டு ஒரு பழைய துணி எடுத்து தொடுத்து வச்சுட்டு அதுக்கு தலைமயிர் மூஞ்சியில் விழுகுதுன்னு ஒரு மரச்சீப்பை எடுத்து செய்ய விட்டுட்டு அதுக்கு பொட்டு வைக்கிறதுக்காக அந்த முனீஸ்வரன் சிலையிலேருந்து அந்த செங்கல் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் பொட்டு எடுத்து வந்து வச்சுட்டு அவங்க அம்மாவோட ரவிக்கையை போட்டு வச்சுட்டு அப்படியே பார்க்குது. என்ன தம்பி பாப்பா ஏன் அளவே இல்லை? ஓ, தம்பி தான் பட்டு பாப்பா, அளவே மாட்டான். தம்பி தம்பின்னு எழுப்புறா. குழந்தையினுடைய உடம்பு அப்படியே ஜில்லுன்னு இருக்கு. உடனே என்னடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, சிரிக்க மாட்டேங்கிற, கையை ஆட்ட மாட்டையா, கண்ணை தர அப்படின்னு அந்த பொண்ணு எல்லாம் பண்ணி பார்க்குறா. குழந்தை எந்திரிக்கவே இல்லை. ஓ தம்பி நீ பொம்மை ஆயிட்டியா அப்படின்னு அந்த குதிக்கிறா சிவகாமி. சாயங்காலம் வேலையை முடிச்சுட்டு ரங்கம்மா திரும்பி வர்றப்போ அந்த கிருஷ்ண மந்திரத்துக்கு பக்கத்தில் அந்த பொம்மை, அந்த ராணி பொண்ணோட பொம்மை கிடக்குது, உடஞ்சி போன பொம்மை, அதை தூக்கிட்டு வர்றா. வரும்போது அந்த பொண்ணு சொல்கிறா, அம்மா அம்மா சீக்கிரமாக வாம்மா, நம்ம தம்பி பாப்பா இருக்கான்ல அவன் பொம்மை ஆயிட்டாம்மான்னு சொன்னோன்னே இந்த அம்மாளுக்கு பதட்டம். என்னடி சொல்கிற பாவி அப்படின்னு பதறி ஓடி வர்றா ரங்கம்மா. குளிப்பாட்டி சட்டை போட்டு தலைவாரி நெத்தியில் பொட்டு வச்சு அந்த நீட்டு கிடத்திருக்கக்கூடிய மகனை பார்த்து ஐயோன்னு அழுகிறா. சிவகாமிக்கு ஒன்றுமே புரியலை. அவன் அந்த பொம்மை வச்சுட்டு நிற்கிறான். அம்மா எதுக்கு அழுகிறான்னு கூட புரியாமல் அவள் உதட்டுலையும் அழுக வர்றதுக்கு தயாராக இருந்தது அப்படிங்கிறதோட இந்த கதை முடியுது. மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.